ஜனாதிபதி தேர்தல் எனும் பெரும் யுத்தம் இப்போது சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் இன்றைய நாள் என்பது சஜித் பிரேமதாசவுக்கு ஒரு நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது. அமைச்சர்களான மனுச நாணயக்கார, ஹரின் பெர்னாண்டோ ஆகியோருடைய கட்சி உறுப்பினர் பதவி என்பது உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் காரணமாக இழக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இவர்களுடைய அமைச்சு பதவி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது இழக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய இந்த முடிவு என்பது சஜித்தினுடைய எதிர்கால பிரச்சாரத்துக்கு ஒரு பெரும் ஊக்கமாகவே இருக்கிறது. இது தொடர்பாக எஸ்ஜேபிக்குள் இருக்கின்றவர்கள் பேசிக்கொள்கின்ற போது இப்போது இவர்களுடைய அமைச்சு பதவியும் எம்பி பதவியும் பறிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த தேர்தலோடு இவர்களுடைய அரசியலும் முடிவடைந்துவிடும் என்று பேசிக்கொள்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பின் காரணமாக தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்துக்கு வந்த ஹரின் பெர்னாண்டோவினுடைய இடத்திற்கு சஜித்துக்கு நெருக்கமான ஒருவரை நியமிப்பதற்கான வாய்ப்பு என்பது எஸ்ஜேபிக்கு இப்போது கிடைத்திருக்கிறது. இந்த இடத்துக்கு உப்புல் ஜெயசூரிய அதே போன்று சுஜீவ சேனசிங்க ஆகியோருடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக எஸ்ஜேபிக்குள் இருந்து வருகின்ற சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தீர்ப்பின் காரணமாக அரசாங்கத்தில் இருக்கின்ற பலர் பேய் பிடித்தாற் போல் இருப்பதாக தெரிகிறது. இதன் மூலம் எதிர்காலத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு இந்த தீர்ப்பு என்பது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர்கள் இவ்வாறு பேய் பிடித்தாற்போல் இருப்பதாக தெரிகிறது. இன்று இந்த தீர்ப்பு வரும் என்று தெரிந்து நேற்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்திலும் இது தொடர்பாக பேசப்பட்டிருப்பதாக தெரிகிறது. நேற்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட மனுஷ, ஹரின் ஆகியோர் இருவரும் ஒன்றாக சொன்ன விடயம்தான், தீர்ப்பு எங்களுக்கு பாதகமாக வந்தால் அதிகபட்சம் எங்களுடைய எம்பி பதவியும் அமைச்சு பதவியும் பறிபோகும். அதன் பிறகு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதன் பிறகு நாங்கள் முழு நேரமாக இந்த ஆட்டத்திலே இறங்கலாம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்களாம். இதை கேட்ட ரணில் விக்ரமசிங்க, உங்களுக்கு தீர்ப்பு பாதகமாக வந்தால் அதன் பின்னர் நீங்கள் என்னுடைய முழு நேர அரசியல் பிரச்சாரத்தை பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறாராம். இருப்பினும் இன்றைய இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது அரசாங்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு பெரும் பாதிப்பை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக வஜிர அபேவர்தன கூட இந்த பாதிப்பை குறைப்பதற்கு ரணிலின் பக்கம் இன்றோ நாளையோ யாரையாவது சேர்த்துக் கொள்வதற்கான வேலைகளில் அவர் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறாராம். அப்படி சேர்க்கின்ற போது இந்த தீர்ப்பினுடைய இந்த பாதிப்பு என்பது ஓரளவு தனியும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். யார் என்ன சொன்னாலும் 3 ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு இடையே இப்போது கடும் போட்டி நிலவி வருகிறது. இப்போது சஜித் பிரேமதாசவினுடைய கையில் துரும்புச்சீட்டு இருக்கிறது. போடுகின்ற எல்லா கார்டும் சஜித்துக்கு சாதகமாகவே இருக்கிறது. அதே போன்று அனுரவுக்கும் சாதகமாகவே இருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்ன செய்ய போகிறார் என்பதுதான் தெரியவில்லை. அவரும் இந்த ஆட்டத்தை எப்படி ஆடப் போகிறார் என்றும் தெரியவில்லை. அதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்போது அரசியலில் இன்னும் ஒரு விடயமும் பரபரப்பாக பேசப்படுகிறது. அதுதான் சம்பிக்க ரணவக்கவும் ரிஷாட் பதியுதீனும் எந்த பக்கம் சாய்வார்கள் என்கின்ற இந்த விடயம். எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ரிஷாட் பதியுதீன் அவருடைய அந்த முடிவை அறிவிக்க இருக்கிறார். அதே நேரம் சம்பிக்க ரணவக்க 10ஆம் தேதி நாளை அவருடைய முடிவையும் அறிவிக்க இருக்கிறார். இப்போது ரிஷாட் பதியுதீன் கூட ரணிலோடும் சஜித்தோடும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதே நேரம் சஜித் பிரேமதாசவனுடைய சிரேஷ்ட ஆலோசகர் லக்ஷ்மண் பொன்சேகா கூட ரிஷாட்டுடைய வீட்டுக்கு அடிக்கடி சென்று பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டு வருகிறாராம். தற்போதைய செய்திகளின்படி சஜித்தின் பக்கம்தான் ரிஷாட்டினுடைய காற்று வீச தொடங்கி இருப்பதாக தெரிகிறது. சம்பிக்க கூட அவருடைய கட்சி நாளை கூட இருக்கிறது. நாளை கூடியதன் பின்னர் அந்த கட்சி சார்பாக தனியான ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை இறக்குவதா அல்லது ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பதா அல்லது சஜித்துக்கு ஆதரவு தெரிவிப்பதா அல்லது அனுரவுக்கு ஆதரவு தெரிவிப்பதா என்கின்ற முடிவை அவர்கள் அறிவிக்கவும் இருக்கிறார்கள். நேற்று இரவும் கூட சம்பிக்க ரணவக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருக்கிறாராம். சந்தித்து மிக நீண்ட நேரமாக பேசி இருக்கிறாராம். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான முடிவும் கெட்டப்படாமல் கலந்திருக்கிறதாம். அதே போன்று சம்பிக்க ரணவக்க கூட சஜித் பிரேமதாச, அனுர பிரியதர்சன யாப்பா போன்ற பல அரசியல் கட்சி தலைவர்களோடும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாராம். ஆனால் அவருடைய முடிவு என்பது நாளை தான் வெளியிடப்பட இருக்கிறது. இருந்தும் சம்பிக்க ரணவக்கவினுடைய கட்சியில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் இந்த முறை சஜித் பிரேமதாசவுக்கு தான் ஆதரவு அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவில் இருப்பதான சில தகவல்களும் இருக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் இந்த வருடம் நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரேயே அரசியலிலே பெரும் புயல் வீச தொடங்கி இருக்கிறது. இந்த பெரும் புயலில்
யார் தந்திரமாக கப்பலை செலுத்தி கரையேற்றுகிறாரோ அவர்தான் வெற்றி பெறும் வேட்பாளராக இருக்கப் போகிறார்.